இன்றைக்கி நம்ம வந்து ஏலக்கி பன் பட்டர் பண்ண போகிறோம். மில்க் ஊற்றி ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை உரித்து பிளேட்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக க்ளீனாக தோல் இல்லாமல் உரித்து வச்சுருங்க. ரெண்டாவதையும் உரிச்சிருவோம். இதுக்கு வந்து பழம் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல பழுத்து இருந்தால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும். இப்போது பன்னை வந்து சென்டரில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பட்டரை எடுத்து 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுங்க. எடுத்து ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வாழைப்பழ பீஸ் எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த பன்னுக்கு சென்டரில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருக்கும், ஆனால் பேனில் வச்சு மில்க்லாம் ஆட் பண்ணுறப்போ அது அப்படியே செட்டில் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி 3 பன்னையும் ரெடி பண்ணிக்கோங்க. சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எகெயின் 2 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை வச்சுருங்க. ஏலக்கி வாழைப்பழம். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்போ அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பேனை வச்சுட்டு பட்டர் வச்சுருங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற பன்னு இருக்குல்ல, அதை தூக்கி வச்சுருங்க. 3த்தையும் ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே மில்க் ஆட் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த பன்னு வந்து சாஃப்டி ஜூஸியாக இருக்கும். எகெயின் என்ன பண்ணுங்கள், திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலே செசமி சீட்ஸ் சுகர் கொஞ்சம் ட்ரிசில் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் மதுரை பன் பட்டர்.